அன்பும் கண்மணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே அபர்ணா கிட்ட ரவுடிங்கெல்லாம் வம்பு இழுக்கிறத பார்த்துட்டு கண்மணி அதை தட்டி கேட்குறாங்க. உன்னை கண்மணிக்கிட்டையும் அந்த ரவுடிங்க வம்பு இழுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அன்பு அந்த ரவுடிங்க எல்லாம் கண்மணியும் சேர்ந்து செமையாக ஃபைட் பண்ணுறாங்க. இங்கே அன்பு கண்மணிக்கு இடையில ரொமான்ஸ் வேறு நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த ரவுடிங்க வந்துட்டு அன்புவை குத்த வர்றாங்க. குத்த வரும்போது கண்மணி பார்த்துட்டு தடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் கண்மணி இடையில வந்து சிக்கிக்கிறாங்க. அந்த ரவுடிங்க கண்மணியை குத்திடுறாங்க. உடனேவும் அன்பு இருந்துக்கிட்டு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனேவும் எதுக்காக கண்மணி என்ன குத்த வரும்போது நீ எதுக்கு இடையில வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு உங்களுக்கு எப்படிங்க குத்தும் போது நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. அச்சோ அப்படின்ட்டு அன்பு கண்மணியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு கண்மணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் அபர்ணா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பிள்ளைங்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு உடனேவும் பக்கத்தில் இருந்த தேன்மொழி அன்பு சார் தான் கண்மணியோட வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அபர்ணாவுக்கே அதிர்ச்சி ஆகுது. இங்கே அன்பு கண்மணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு கண்மணியோட அம்மாவுக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. இங்கே கண்மணிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் டாக்டர் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ரொம்ப இன்னராக போயிருக்கு கத்தி, அதனால் ஆப்ரேஷன் பண்ணால் தான் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் சரி அப்படின்ட்டு அன்பு கண்மணிக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கண்மணி அம்மா வராங்க. மாப்பிள்ளை அவளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எதனாலும் ஆப்ரேஷன் பண்ண பிறகு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பு வருத்தப்படுறாங்க. உடனே கண்மணி அம்மா வருத்தப்படாதீங்க அது மாப்பிள்ளை அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கண்மணிக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க சரியாயிடுறாங்க. உடனே இங்கே அன்பு இருந்துட்டு டாக்டர் கண்மணி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்மணி கொஞ்ச நேரத்தில் கண்ணை முடிச்சிடுவாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம், பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னதான் அன்புக்கு உயிரே வருது. இங்கே கண்மணி கண்ணை திறந்துடுறாங்க. அன்பு இருந்துட்டு எதுக்காக கண்மணி நீ இடையில வந்த, உன்னுடைய காதலை புரிஞ்சிக்காம நான் உன்னை வீட்டை விட்டு போக சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டேன் கண்மணி, என்னை மன்னிச்சிட்டு கண்மணின்ட்டு அன்பு கண்மணி பார்த்து அழுகுறாங்க. இனிமேல் என்னை விட்டு நீ போகவே கூடாது அப்படின்ட்டு கண்மணி கிட்ட அன்பு சொல்கிறாங்க. உன்னை கண்மணி நான் உங்களை விட்டு போகவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் அன்பு கிட்ட சொல்கிறாங்க. இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு கண்மணி அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.